குழுமம் விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள சூழலில் ஸ்டாலின் அத்தானி ரகசிய சந்திப்பு குறித்து தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டார். இதற்கு பதிலளித்த முதல்வர் மு.க. ஸ்டாலின், ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை என்றும் அதனால் தினமும் அறிக்கை வெளியிட்டு வருகிறார் எனவும் அவருக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் காட்டமாக பதிலளித்தார். இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அளித்த அறிக்கையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த அளவுக்கு பதற்றம் அடைந்திருக்க தேவையில்லை என்றும் அந்த அளவுக்கு ராமதாஸ் ஒன்றும் தவறாக எதையும் கேட்கவில்லை எனவும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அத்தானி குழும தலைவர் கௌதம் அத்தானி ஆகியோருக்கு இடையிலான ரகசிய சந்திப்பு குறித்தும் தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்றுதான் ராமதாஸ் வினா எழுப்பியிருந்தார். அது மிகவும் சரியானதே என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்கா நீதிமன்றத்தில் தமிழகத்தின் பொதுத்துறை நிறுவனம் ஒன்றுக்கு லஞ்சம் தரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது என்றும் தமிழ்நாட்டின் மானம் அமெரிக்காவில் கப்பல் ஏறி கொண்டிருக்கிறது எனவும் குறிப்பிட்ட அன்புமணி, இது குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு வேண்டுமானால் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டின் பொறுப்புள்ள குடிமகனாகவும் அரசியல் கட்சி நிறுவனராகவும் ராமதாசுக்கு அக்கறை இருக்கிறது என்றும் கூறினார். தொடர்ந்து அத்தானியும் அவரது மகனும் முதல்வர் மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்ததாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. இது குறித்தும் அத்தானியுடனான சந்திப்பு அலுவல் பூர்வமானதா தனிப்பட்டதா என்பது குறித்தும் தமிழக மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டியது முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடமைதானே. அதனை செய்வதற்கு மாறாக ராமதாசுக்கு வேலை இல்லை என்பது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதிகார அகம்பாவத்தை தான் காட்டுகிறது. தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகளில் வெறும் 40% ஆதரவை மட்டுமே பெற்று முதல்வர் பதவிக்கு வந்தவர்தான் ஸ்டாலின் என்றும் காட்டமாக குறிப்பிட்டார். மேலும் அதிகாரம் நிரந்தரமானது அல்ல, யாரும் கேள்வி கேட்க முடியாது என்ற இருமாப்பில் திரைத்தவர்களின் நிலை என்ன ஆனது என்பதை மு.க. ஸ்டாலின் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தானி ஊழலில் மின்சார வாரியத்திற்கு உள்ள தொடர்பு குறித்து பதில் கூறிதான் ஆக வேண்டும். இனியாவது பதவிக்கு ஏற்ற பக்குவத்தையும் பணிவையும் ஸ்டாலின் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ராமதாஸ் குறித்து தெரிவித்த கருத்துக்களுக்காக பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அத்தானி ஊழல் மின்சார வாரியத்துக்கு உள்ள பங்கு குறித்தும் அத்தானியுடனான ரகசிய சந்திப்பு குறித்தும் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். ராமதாசுக்கு ஆதரவாக பாஜக தலைவர்களும் தற்போது களமிறங்கியுள்ளனர். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது எக்ஸ் பக்கத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு எந்த கட்சி தலைவர் கருத்து சொன்னாலும் அதை மதிக்க வேண்டும் என்பது ஜனநாயகம் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து மக்களுக்காக கருத்து கூறினால் அவர்கள் வேலை இல்லாமல் தான் கருத்து சொல்லி வருகிறார்கள் என்றால், நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது சொன்ன கருத்துக்கள் எல்லாம் மக்களுக்காக இல்லாமல் வேலை இல்லாமல் இருந்து கொண்டு சொன்ன கருத்துக்கள் தானா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் ஆட்சியில் இருக்கிறோம் என்று ஆணவம் வேண்டாம், அதுவும் பாமக தலைவர் பெரியவர் ராமதாஸ் போன்ற அனுபவமிக்க தலைவர்களின் கருத்தை வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வழி சொல்வதாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை அரசியல் அனுபவம் மிக்க உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களுக்காக இதை சொல்கிறேனே தவிர எனக்கும் வேறு வேலை இல்லாமல் இதை சொல்லவில்லை. தமிழ்நாட்டிற்கு வேலை செய்ய வேண்டும் என்றுதான் மற்ற மாநிலங்களில் எனக்கு இருந்த வேலையை விட்டுவிட்டு வந்துள்ளேன். 2026 ஆண்டு யாருக்கு வேலை இருக்க போகிறது, யாருக்கு வேலை இல்லாமல் போக போகிறது என்பதை உணர்த்தும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் அத்தானி குழுமத்தால் லஞ்சம் வழங்கப்பட்ட நிறுவனங்கள் பட்டியலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அத்தானி குழும தலைவர் கௌதம் அத்தானி இடையிலான ரகசிய சந்திப்பு குறித்தும் தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.